நாம் தமிழுடைய கொள்கை திட்டங்கள் இது எங்கேயோ ஃபார் அஹெட்ல. They have 50% of women representation in their party, not to mention gender diversity and trans candidates. This is truly a level of inclusivity that I don't think I've seen in any other party around the world. இதை எப்படி செயல்படுத்துவோம், இதனுடைய கொள்கை என்ன, நோக்கம் என்ன, உலக நாடுகளோட கம்பேர் பண்ணி நான் வந்தா எப்படி செயல்படுத்துவேன் அப்படின்றத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட். I believe the Naam Tamil Kachchi party can do that for the people of Tamil Nadu. இந்த டெய்ரி ஃபார்மிங்ல மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி நம்ம வரும். கரெக்டான செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும். 1.5 கோடி பேருக்கு. For many years, I was privileged enough to meet Siman Anna, and I was so impressed with how down to earth he was and how much he cared about the Tamil people. ஒரு சொசைட்டில ஒரு சித்தாந்தத்துக்கான தேவை இருக்குன்னா அதை எதுவுமே பண்ண முடியாது, அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எந்த வளமான நாடுகளோட இணைந்து போட்டி போடக்கூடிய லெவல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை, அதுல சீமானுடைய பார்வை தெளிவா இருக்கு. ஒரு எங்கள் இனம் தமிழ் இனம், எங்கள் தாய்மொழி தமிழ், எங்கள் தேசம் தமிழ் தேசம். இந்த தமிழ் தேசியத்துக்கு அதிகாரங்கள், இறையாண்மை உள்ள அதிகாரங்கள் வேணும். 49 ஸ்கீம் 480 பக்கம் கொண்ட ஒரே ஒரு தேர்தல் அறிக்கை நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவு தான் இருக்கு. தமிழனுடைய பேரையே அழிக்கணும், அவன் அடையாளத்தை அழிக்கணும், அவனை சப்மிசிவா மாத்தணும். அப்ப அவன் இனப்பெருமை இருக்கு. வரலாற்று எவனுக்கு கிடையாது. 5000 6000 வரலாற்று சான்று தமிழனுக்கு மாதிரி யாரும் கிடையாது, எந்த மொழிக்கு கிடையாது. அவனை என்ன பண்றதுன்னா அவனை கருவில் அழிக்கின்றான். ஏன்னா அவன் இனத்து பேரே மாத்தணும் அப்படின்னு கிளம்புனாங்க. கிளம்பிதான் ஈவே ராமசாமி திராவிடன்னு ஆரம்பிச்சது. And there's a deeper idea behind all of this. The idea of Tamil nationalism. தமிழ் நேஷனலிசம் இன்னும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றாம இருக்குன்றதே பெரிய ஒரு ஆச்சரியம். வெறும் தத்துவம் மட்டுமே ஒரு வளர்ச்சியை தராது. ஒரு மிகச்சிறந்த தலைமை பண்பு வேணும். மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு கொண்ட ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். புதுசா ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்றதுக்கு பெரிய ஒரு எனர்ஜி தேவை. இந்த தேர்தல் அரசியல் இப்படி பேசக்கூடிய ஆள் யார் இருக்கா? ஒரு பகிரங்கமா நம்ம தமிழ் இனத்தை சொல்லி பேசுறது இதுவரைக்கும்